ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா பாபிக்யூ கத்திரிக்காய். நான்வெஜ்ஜில் நம்ம பாபிக்யூ சாப்பிட்ருக்கோம். இது வந்து வெஜிடேரியன் பாபிக்யூ. நம்ம கத்திரிக்காவை பாபிக்யூ மாதிரி சுட்டு எடுத்து அதில் வந்து நம்ம கிரேவி செய்ய போகிறோம். இன்றைக்கி வந்து நம்ம புரட்டாசி மாதம் நான்வெஜ் சாப்பிடாமல் இருக்கும்போது அந்த பார்பிக்யூ ஃப்ளேவரில் ஒரு மாதிரி சுட்டு எடுத்து சாப்பிட்றது இது வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் நம்மளுக்கும். இது ரொம்ப ஈஸி அண்ட் சிம்பிளான ரெசிபி தான். நீங்களும் உங்கள் வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். புரட்டாசி மாதம் பாபிக்யூ நம்மளும் சாப்பிட்ட மாதிரி இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்ரீ அண்ட் மாம் லைஃப். நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு நம்ம நார்மலாக பிரிஞ்சால் எடுத்துக்கணும். எப்போயுமே காய் கறியில் வந்து நம்ம கத்திரிக்காய் தான் நான்வெஜ் ஃப்ளேவர் கொடுக்கும். நம்ம அதை ரோஸ்ட்டு போட்டோம்னா அது அப்படியே ஃபிஷ் மாதிரியே இருக்கும் பார்க்கன்னு சொல்லி நிறைய பேர் சொல்லுவாங்க. இப்போ நம்ம கத்திரிக்காவை நல்லா ரொம்ப கட் பண்ணாமல் மேலாப்பில் கட் பண்ணிக்கிறோம். நெக்ஸ்ட்டு நம்ம அதில் நல்லா ஆயில் அப்ளை பண்ணிக்கிறோம். கண்டிப்பாக அதில் ஆயில் அப்ளை பண்ணுங்கள். அப்போ தான் அது வந்து ஹீட் ஆகும்போது நம்மளுக்கு ஒரு ஸ்மோக்கி எஃபெக்ட் கிடைக்கும். கண்டிப்பாக அதனால் நல்லா ஆயில் தடவிடுங்க. அதுக்கு முன்னாடி நல்லா தண்ணியை தொடச்சிட்டு ஆயில் தடவிடுங்க. நெக்ஸ்ட்டு நம்ம புல்கா அந்த மாதிரி சப்பாத்தி செய்கிறதுக்கு இல்லை இந்த வேறு ஏதாவது ஸ்டாண்ட் வச்சுருந்தா கூட அதில் வந்து கத்திரிக்காவை நல்லா அடுக்கி சுட்டு எடுக்க போகிறோம். இந்த மாதிரி நம்மளும் கத்திரிக்காவை சுட்டு எடுக்கும்போது நல்லா திருப்பி வைங்க. கொஞ்சம் நேரம் சிம்மில் கொஞ்சம் நேரம் ஃபாஸ்ட்லன்னு மாற்றி வைக்கணும். நம்மளுக்கும் இந்த மாதிரி கண்டிப்பாக கத்திரிக்காய் தோல் வந்து நல்லா கருகி இருக்கணும். அப்போ தான் நம்ம வந்து உள்ளே வந்து நம்மளுக்கு கத்திரிக்காய் ஸ்மோக்கி ஃப்ளேவர் கிடைக்கும். மேலே இருக்க நம்ம கத்திரிக்காய் தோலை உரிச்சிருவோம். உள்ளே வந்து அந்த கத்திரிக்காயில் ஸ்மோக்கி ஃப்ளேவர் இருக்கணும்னா நம்மளுக்கு நல்லா வந்து அது கருகி இருக்கணும். ஸோ நீங்கள் எல்லா கத்திரிக்காயும் நல்லா சுட்டு எடுத்துகிட்டு நல்லா லைட்டாக கீறி இருக்கனால உள்ளே வரையும் அந்த ஒரு ஸ்மோக்கி ஃப்ளேவர் எல்லாம் நம்மளுக்கு ஸ்ப்ரெட் ஆகி தான் இருக்கும். இந்த கத்திரிக்காய் நீங்கள் நல்லா காம்போட வச்சனால உங்களுக்கு திருப்ப கூட நல்லா வசதியாக இருந்திருக்கும். இதெல்லாம் சூப்பராக கருகி இருக்குது நம்மளுக்கு. நெக்ஸ்ட்டு நம்ம இதில் யூஸ் பண்ண போகிற தக்காளியையும் நல்லா சுட்டு எடுக்க போகிறோம். இதையும் நல்லா வந்து நான் கட் பண்ணிவிட்டு மேலாப்பில் ஆயில் அப்ளை பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட்டு நம்ம இதில் பூண்டையுமே சுட்டு எடுக்க போகிறோம். பூண்டை சுடுறதுக்கு முன்னாடி நம்ம வந்து பூண்டை மொத்தமாகவே வச்சு சுடுங்க. ஒவ்வொரு பீஸாக நீங்கள் கன்வெர்ட் பண்ணிட்டீங்கன்னா அது சுடுறதுக்கு கஷ்டமாக இருக்கும். கீழே விழுந்து ஸ்கிப் ஆகும். உங்களுக்கு அது கஷ்டமாக இருக்கும். நீங்கள் மொத்தமாக எத்தனை பல் எடுக்கிறீங்களோ மொத்தமாக எடுத்துகிட்டு அதை சுட்டுட்டு நெக்ஸ்ட்டு அதை கட் பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு நல்லா வசதியாக இருக்கும். தக்காளியை நீங்கள் நல்லா டீப்பாக வரையும் கட் பண்ணிடாதீங்க. மேலாப்பில் கட் பண்ணுங்கள். அப்போ தான் மேத்தோல் மட்டும் கட் பண்ணி உங்களுக்கு நல்லா கிரில்லுக்கு ஸ்மோக்கி ஃப்ளேவர் கிடைக்கும். நீங்கள் டீப்பாக கட் பண்ணிங்கன்னா தக்காளியில் இருக்க ஜூஸ் வந்து கீழே கொட்டும் போது ஒரு நேரம் ஸ்டவ்வு கூட நம்மளுக்கு ஆஃப் ஆகலாம். அதனால் நீங்கள் கேர்ஃபுல்லாக பார்த்து செய்யுங்க. தக்காளி வச்சு இது பண்ணும்போது சுட்டு எடுக்கும்போது தக்காளியே நம்ம தோலெல்லாம் உரிச்சிடுவோம். அதனால் நீங்கள் நல்லா கருகினாலும் ஒன்றும் பிரச்சனையே இல்லை. நீங்கள் தைரியமாக நல்லா ஒர்க் பண்ணலாம். அதை வந்து நல்லா கருகி எடுக்கலாம். நான் கடைசியில் வெள்ளைப்பூடை மட்டும் சுட்டு எடுத்துக்கிட்டேன். நம்ம சுட்டு எடுத்த வெஜிடபிள்ஸ் எல்லாமே சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நல்லா சூடு ஆறின பிறகு அதில் இருக்க தோலெல்லாம் பீல் பண்ணிவிட்டு எல்லாத்தையும் உரிச்சிட்டு நம்ம வந்து ஒவ்வொரு பீஸாக கட் பண்ண போகிறோம். கத்திரிக்காயில் அதில் இருக்க காம்பு எல்லாத்தையும் கட் பண்ணி நம்ம சூப்பராக கட் பண்ணிட்டோம்னா அது வந்து நம்மளுக்கு நல்ல டேஸ்ட் கொடுக்கும். கத்திரிக்காயில் நல்லா உங்களுக்கு எவ்வளோ தோல் உரிக்க முடியுமோ அவ்வளோ தோலையும் நல்லா உரிச்சிட்டு நீங்கள் கட் பண்ணுங்கள். நம்ம ஸ்லைஸாக கட் பண்ணாமல் நல்லா க்யூப்ஸாக கட் பண்ணுங்கள். ஸ்லைஸாக கட் பண்ணால் வேக கூட நம்மளுக்கு இதாகும். இப்போ நம்ம க்யூப்ஸாக கட் பண்ணோம்னா தான் நம்மளுக்கு பர்ஃபெக்டாக வேகும். நம்ம கிரேவி மாதிரி பண்ண போகிறனால எல்லாமே மிக்ஸ் ஆகி தக்காளி எல்லாமே சேர்ந்து ஒன்றா வேகணும். உங்களுக்கு எவ்வளோ தோல் உரிக்க முடியுதோ அவ்வளோதையும் உரித்து நல்லா ரெடி பண்ணிடுங்க. அந்த ஃப்ளேவர் உங்களுக்கு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். நம்மளுக்கு ஸ்மோக்கி ஃப்ளேவரில் சாப்பிட பிடிக்கிற எல்லாருமே இதெல்லாம் ட்ரை பண்ணலாம். கண்டிப்பாக இது உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு டிஃப்ரெண்ட்டான எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும். இப்போ நான் கத்திரிக்காய் ஃபுல்லாக நறுக்கி முடிச்சிட்டேன். இப்போ தக்காளிக்கு நான் தோல் ஃபுல்லாக உரிச்சிட்டு நறுக்க போகிறோம். நம்ம தக்காளி ரொம்ப பழுத்த தக்காளியாக எடுக்காதீங்க. அப்போ ரொம்ப ஜூஸியாக வந்துடும். கொஞ்சம் காயாக இருக்க மாதிரி எடுத்தோம்னா நல்லா க்யூப்ஸாக கட் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு வசதியாக இருக்கும். நம்ம தக்காளி மேலே வாட்டினது எல்லா தோலெல்லாம் உரிச்சனால அந்த வாட்டின இதெல்லாம் போயிடும். உள்ளே வந்து ஸ்மோக்கி ஃப்ளேவர் மட்டும்தான் இருக்கும். நம்ம இதில் ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் கூட ஆட் பண்ணணும். அதை நீங்கள் கட் பண்ணி எல்லாம் ரெடியாக எடுத்து வச்சுக்கோங்க. இந்நேரமே நான் வந்து கார்லிக்கே ப்ராப்பராக சுடலை. ஏன்னா நான் தனித்தனியாக பிரித்து எடுத்தனால அதை வந்து என்னால் உனக்க சுட வைக்க முடியல. ஒவ்வொன்றா கீழே நவண்டு விழுந்துருச்சு. நான் நார்மலாக தான் கட் பண்ணி போடுறேன். நீங்கள் கார்லிக்கை மொத்தமாக வச்சு சுடுங்க. கார்லிக்கையும் வந்து நீங்கள் வந்து குட்டி குட்டியாக நறுக்கி தான் போடணும். அதுவும் வந்து ஒரு தனி ஃப்ளேவர் தருது நம்மளுக்கு. அரைச்செல்லாம் போட வேண்டாம். கார்லிக் வந்து ஒரு 3 கார்லிக் கிட்ட நம்ம எடுத்து இதுக்கு தேவையான அளவு போட்டுக்கோங்க.
நெக்ஸ்ட்டு நம்ம கடாயில் நல்லெண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க. நல்லெண்ணெய் இதுக்கு தனி ஃப்ளேவர் கொடுக்கும். நீங்கள் இதுக்கு கண்டிப்பாக நல்லெண்ணெயே ஆட் பண்ணுங்க. எண்ணெய் நல்லா சூடான பிறகு கடுகு ஆட் பண்ணிக்குவோம். கடுகும் ஆட் பண்ணி நல்லா பொரிஞ்ச பிறகு சீரகம் ஆட் பண்ண போகிறோம். நம்ம இந்த கத்திரிக்காய் கிரேவியை நம்ம சாதத்தில் பசைஞ்சு கூட சாப்பிட்லாம். இல்லை சைடிஷாக தயிர் சாதத்துக்குலாம் வச்சு சாப்பிட்டோம்னா, பருப்பு சாதம் அதுக்கெலாம் வச்சு சாப்பிட்டோம்னா செம்ம அல்டிமேட்டாக இருக்கும். நம்ம மிளகா பொடி வேறு ஆட் பண்ண போகிறோம். இதில் 2 வத்தல் மட்டும்தான் ஆட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு எக்ஸ்ட்ரா வேணும்னா காரத்துக்கு ஏற்ப ஆட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு கருவேப்பிலை போட்டுருவோம். கருவேப்பிலை போட்டோம்னா தான் நம்மளுக்கு நல்லா மொறுன்னு கருவேப்பிலை கன்வெர்ட் ஆயிரும். நெக்ஸ்ட்டு ஒரு மீடியம் சைஸ் ஒரு பெரிய வெங்காயத்தை எடுத்து கட் பண்ணியிருக்கேன். இதே இது நீங்கள் சின்ன வெங்காயம் ஆட் பண்ணிங்கன்னா ஒரு 5-6 சின்ன வெங்காயத்தை குட்டியாக பொடியாக நறுக்கி ஆட் பண்ணிக்கோங்க. 3 வெள்ளை பூண்டை நான் குட்டியாக நறுக்குனதே ஆட் பண்ணிக்கிறேன். இதே இது நம்ம நல்லா ரோஸ்டடாக இருந்துச்சுன்னா இன்னும் ஸ்மோக்கி ஃப்ளேவரில் சூப்பராக இருந்திருக்கும். நீங்கள் நல்லா கண்டிப்பாக பெருங்காயத்தூள் மட்டும் ஆட் பண்ணணும். இது ரொம்ப மெயினான இன்க்ரீடியன்ட். நீங்கள் மஸ்ட் ஆட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு நம்ம கத்திரிக்காய்க்கு நான்வெஜ்ஜுக்கு நம்ம ஃப்ளேவர் ஆட் பண்ணுற மாதிரியே சீரகத்தூள் 1 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறோம். மல்லித்தூள் நல்லா 1.5 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறோம். மிளகாய் பொடியும் 1 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறோம். நெக்ஸ்ட்டு மஞ்சத்தூள் சிறிதளவு ஆட் பண்ணிக்கோங்க. காரம் கூட சாப்பிடுவீங்கன்னா மிளகா பொடி மட்டும் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிக்கோங்க. அதுவும் தனி ஃப்ளேவராக இருக்கும். பச்சை மிளகா ஆட் பண்ணிங்கன்னா நம்மளுக்கு கத்திரிக்காயோட மிங்கிள் ஆயிரும். அது கண்டுபிடிக்க கஷ்டமாக இருக்கும். பேபிஸ் சாப்பிட்றவங்களுக்குலாம் கஷ்டமாக இருக்குன்றனால நான் பச்சை மிளகா ஆட் பண்ணாமல் மிளகா பொடியை ஆட் பண்ணியிருக்கிறேன். இதே இது நம்ம காஷ்மீரி மிளகா பொடி ஆட் பண்ணால் இன்னும் நல்லா கலர்ஃபுல்லாக வேறு சூப்பராக இருக்கும். கான்ட்ராஸ்ட்டாக நம்ம ஆட் பண்ண மிளகா பொடி எல்லாத்தையுமே சிம்மில் வச்சுட்டே கிண்டுங்க. ரொம்ப கருகிராமல் பார்த்துக்கோங்க. நம்ம இதில் க்யூப்ஸாக நறுக்கி வச்சுருக்க தக்காளி ஆட் பண்ணிக்கோங்க. அந்த ஒரே ஒரு தக்காளி மட்டும்தான் இதில் ஆட் பண்ணுறோம். இதில் ரொம்ப புளிப்பெல்லாம் இருக்காது. கிரேவின்றனால நம்ம ஒரே ஒரு தக்காளி மட்டும்தான் ஆட் பண்ணிக்கிறோம். நம்ம தக்காளி நல்லா மடங்கி வதங்கணும். அதுக்காக கொஞ்சம் சிம்லே வச்சு ஸ்லோவாக வதக்குங்க. அப்போ தான் அது நம்ம மசாலாவோட நல்லா பைண்ட் ஆகி நம்மளுக்கு வதங்கி வரும். நம்ம தண்ணியை ஆட் பண்ணனால நல்லா வதக்கிக்கிட்டே இருங்க. அப்புறம் அடிப்பிடிக்காமல் பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு இதில் நம்ம கத்திரிக்காய் ஆட் பண்ணிக்குவோம். நம்ம இதிலையே தண்ணி ஆட் பண்ணி வச்சுருந்தோம்னா அது வெந்த மாதிரி ஆயிரும். இப்போ நம்ம மசாலாவோடு இது பிரட்டும் போது அது ஒரு தனி ஃப்ளேவர் கிடைக்கும். வதக்கிட்டு நம்ம ரோஸ்ட் பண்ணுற மாதிரி வதக்குன மாதிரி ஒரு ஃப்ளேவர் கிடைக்கும். நம்ம உருளைக்கிழங்குல மசாலாம் போட்டு ரோஸ்ட் தான் பண்ணுவோம். அதை தண்ணி ஊற்றி வேக வைக்க மாட்டோம். அதே மாதிரி தான் இது ஒரு தனி ஃப்ளேவர் கொடுக்கும் நம்மளுக்கு. ஃபஸ்ட்டு நல்லா கத்திரிக்காய் பரட்டிட்டு நெக்ஸ்ட்டு நம்மளுக்கு தேவையான அளவு மட்டும் தண்ணி வச்சுட்டு நீங்கள் இதை நல்லா உப்பு போட்டு ஆட் பண்ணி டேஸ்ட்டு பார்த்துக்கோங்க. ஃபஸ்ட்டு உங்கள் ஃப்ளேவருக்கு ஏற்றாப்புல நீங்கள் கரெக்ட் பண்ணிக்கோங்க. சீரகத்தூள் மல்லித்தூள் எதுவும் ஆட் பண்ணணும் என்னென்னு பார்த்துக்கோங்க. இதை நம்ம அப்படியே சிம்லவே வச்சு நம்ம 10 மினிட்ஸ் கிட்ட வேக வைக்க போகிறோம். அதுக்கு ஒரு மூடி போட்டு நல்லா க்ளோஸ் பண்ணி வச்சுருங்க. வெளியில் காற்றே போகாத மாதிரி. ஆஃப்டர் 10 மினிட்ஸ் நம்ம கிரேவி சூப்பராக ரெடி ஆயிரும். எண்ணெயும் நல்லா மேலே பிரிஞ்சு வந்துடும். நம்மளுக்கு அவ்வளோ செம்மையாக பர்ஃபெக்டாக இருக்கும். நம்ம கன்சிஸ்டன்சியில் பிரிஞ்சால் தொக்கு மாதிரி நம்மளுக்கு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. நம்மளோட கிரேவி ஒரு BBQ ஸ்டைலில் நம்ம அதை சுட்டு எடுத்து எல்லாமே ரெடி பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட்டு அதில் மல்லிச்செடியை மலைச்சாரல் மேலே தூவி நம்ம அப்படியே இறக்கிற வேண்டியதான். அவ்வளோ சூப்பராக நம்மளுக்கு பிரிஞ்சால் தொக்கு ரெடி ஆயிடுச்சு. நம்ம இதை சப்பாத்தி கூட சைடிஷாக ட்ரை பண்ணலாம். இதை நீங்களும் உங்கள் வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். செம்ம எம்மியாக இருக்கும். ரொம்ப ஈஸியான டிஷ்ஷும் தான் இது. நம்ம சேனலில் ப்ளேலிஸ்ட்டை கிளிக் பண்ணி பேக்கிங்க்கு உரிய ரெசிபீஸ் எல்லாம் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ஈஸியாக சிம்பிளாக கேக் எப்படிலாம் செய்யலான்றது தான் இந்த வீடியோவில் இருக்கும். பேக்கிங் கிளாஸே போகாமல் நம்மளும் வீட்டிலேயே எப்படி ஈஸியாக கேக் பண்ணலான்றதை பற்றி தான் டீட்டெயிலாக அந்த வீடியோவில் சொல்லியிருப்பேன். நெக்ஸ்ட்டு ரெசிபி வீடியோவில் நிறைய ரெசிபிஸ் ட்ரை பண்ணி போட்டிருப்பேன். கிட்ஸுக்கு பிடிச்சது ஃபேவரேட் கத்திரிக்காயில் என்னென்ன டிஷ்ஷெல்லாம் செய்யலாம், உளுந்த வடைக்கு எப்படியெல்லாம் டிப்ஸ் யூஸ் பண்ணி பண்ணணும், ரசகுல்லா ரெசிபி இதெல்லாம் நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ப்ரானுக்குன்னே ஸ்பெஷலாக ஒரு ரெசிபி இருக்கும். அதுவும் செம்மையாக இருக்கும். நீங்களும் அது ரொம்ப ஈஸியாக சிம்பிளாக இருக்க மாதிரி தான் இருக்கும். நான்வெஜ்ஜுக்கும் நம்ம நிறையா ரெசிபிஸ் போட்டிருப்போம். நெக்ஸ்ட்டு சம்மர் ட்ரிங்க்ஸ் பற்றியெல்லாம் நிறைய ரெசிபிஸ் போட்டிருப்பேன். நீங்களும் இதை கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ கண்டிப்பாக பிடிக்கும்னு நினைக்கிறேன். மறக்காமல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கீழே லைக் பண்ணுங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் ஃபேமிலி எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் த வீடியோஸ். சப்ஸ்கிரைப் டு அவர் சேனல் ஃபார் மோர் வீடியோஸ். டாட்டா பாய்.